1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அதுல இருக்கும் பிசாசின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து மனசாட்சியில் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறதை பிற்காலங்களிலே பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசியும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோத்திரத்தோடு அனுபவிக்கக்கூடிய தேவன் படைத்த போஜனா பதார்த்தங்களை விலக்கவும் அந்த பொய்யர்கள் கட்டளையிடுவார்கள். வெரி கிளியரா வேதம் சொன்ன பிறகும் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே ஒரு கூட்டத்தார் விசுவாசி ஊழியம் செய்ய குடும்பஸ்தர் ஆகாதபடிக்கு ஊழியம் செய்கிறார்கள். அவங்க தங்களை மேன்மைப்படுத்தி பேசுகிறார்கள். அவங்க சபையார் அனைவரும் அந்த சபையில போகிறாங்க. அவங்க பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. அங்க இருக்கிற ஊழியர்களை தான் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார்கள். திருமணம் ஆகாதவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நினைப்பு தவறானது. அது அந்த மாதிரி உபதேசத்தை பின்பற்றக்கூடாது. அந்த உபதேசம் சாத்தானின் உபதேசம் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. மனசாட்சி சூடுண்ட பொய்யர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட சபைகளுக்கு நாம் போகக்கூடாது. அங்கே அவர்களோட நாம் கலந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை அனுபவிக்க கூடாது என்று கட்டளையிடுவார்கள். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் என்று வேதம் தெளிவாக உபதேசிக்கிறது. அவர்கள் இந்த வேதத்தை தான் கொண்டு உங்கள்கிட்ட வருவாங்க. ஆனா வேதத்தில் இருக்க இந்த வசனத்தை அவர் புரிய மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் அப்ப ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடாதுன்னா சிலர் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள் இருப்பார்கள். அவங்க ஊழியர்களாக இருக்கலாம். தப்புக்கு நான் சொல்லல, அவங்க தப்பு சொல்லல. ஆனால் அதை கொள்கையாக வைத்துக் கொண்டு அவர்கள் திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிறவர்கள், அந்த மாதிரி சபைகளை நடத்துகிறவர்கள், அந்த பொல்லாத சபையால் இந்த தேசத்திலே பெருகி போயிருக்கிறார்கள். அவர்கள் பிசாசின் உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள். பிசாசுகளின் உபதேசம் டாக்டரின் ஆஃப் டெவில் அதை பேசுறது பைபிளை கையில வச்சுதான் பேசுவாங்க.